ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வீட்லேயே அழகாக இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 1 வீக் வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஸோ அது வந்து எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டு லைட்டாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். வீட்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறது அவ்வளோ ஈஸி. உருளைக்கிழங்கு தோல்லாம் சீவிட்டு அதை குட்டி குட்டியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நார்மல் இல்லை கோல்டு வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் விட்டாலே போதும். அது ஒரு மாதிரி வெள்ளை கலரில் லேயர் எல்லாமே தனித்தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் வெள்ளை லேயர் வரும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக பேன் காத்தில் ஆற வச்சுட்டு அதை அப்படியே கூட நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணலாம். இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு லைட்டாக வந்துட்டு கோட்டிங் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோன்னா அப்படியே இருக்கும். 1 வீக் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போல்லாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணுமோ அது 1 ஹவருக்கு பிஃபோர் நம்ம ஃப்ரிட்ஜில் அதை எடுத்து வச்சு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா செம கிறிஸ்பியாக இருக்கும். மேலே லைட்டாக உப்புலாம் போட்டு சாட் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சாஸோடு வச்சு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி மறக்காமல் ஃபாலோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.